அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் எப்படி சொல்லணும்? வணக்கம். வணக்கம். ஓகே, இன்னைக்கு கந்தன் என்ன லேர்ன் பண்ண போறாங்க? இன்னைக்கு கந்தன் நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் எப்படி இப்போ நீங்கள்லாம் 2 வயசுலேயே ஸ்கூல் போயிடுறீங்கல்ல, ஆனால் அம்மாலாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த கை இருக்குல்ல, இங்கே பாரு, இந்த கை எடுத்து இப்படி எட்டுதா பார்க்க சொல்லுவாங்க. இப்படி எட்டுதா பாரு, கந்தாக்கு எட்டுதா, ஐயோ எட்டுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. இந்த கை போயிட்டு இப்படி காதில் டச் ஆனாதான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லாட்டி ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் சில பேருக்கு சரியாக வேர்ட்ஸ் வரல அப்படின்னா இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் இதை சொன்னாங்கன்னா சூப்பராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியாகிடும் லேர்னிங் ப்ராசஸ் அவங்களுக்கு. அதனால தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன உடனே என்ன சொல்லி தருவாங்க? இந்த கசட்ட தப்பற ஞன நமன எரல வழல சொல்லுங்க. கசட்ட நல்லா சொல்லு, இங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் தானே? கசட்ட தப்பற. கசட்ட தப்பறக்கு அப்புறம் என்னது? ஞன நம. கஜினி இல்ல, ஞன நமன. ஞன நமன. அப்புறம் எரல வரல. வரல இல்ல, வழல. வரல. எரல வழல. ரா சொல்லு. ரா. தமிழ். தம்பல். தமிழ் இல்ல, தமிழ். தவல். தமிழ். தவல். கசட்ட தப்பற சொல்லுங்க. கசட்ட தப்பற வள்ளினமாம் ஞன நமன மெல்லினமாம் எரல வழல இடையினமாம் தமிழ் கற்பது முக்கியமாம் தாய்மொழி கற்பது முக்கியமாம். கரெக்டா? தமிழ் மொழி அம்மா தான் சொல்லி தரணும். ஸோ தாய்ப்பாலோடு தமிழ் பாலையும் ஊட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, தமிழ் கற்றுக்கிறியா? கற்றுக்கலாமா? வெரி குட். ஸோ நன்றி சொல்லிடு எல்லாருக்கும். நன்றி.